இந்திய அரசியலில் ஒரு மிக முக்கியமான புள்ளி அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து சொல்லணும். ஸோ ஜன்சுராஜ் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாரு. ஸோ டிவிகே கட்சியோட அவர் வந்து இணைஞ்சு பணிபுரிய போகிறார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து வந்திருக்கு. அவரே ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. ஸோ முக்கியமான ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர். ஒரு மிகப்பெரிய கட்சி நேஷ்னல் பார்ட்டிஸ் பிஜேபியாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், பல கட்சிகளோட வந்து இணைஞ்சு இவர் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வந்து சக்ஸஸ் வந்து வச்சுருக்கிறார் ரேட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய பிக் ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட இந்த பேட்டி அப்படிங்கிறது ஒரு 50 நிமிஷம் பேட்டி. பட் இந்த வீடியோவில் அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிற முக்கியமான ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸை ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிவிகே, அதாவது விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணியா இல்லை தனிச்சு நிற்க போகிறாரா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் சொன்னது பதில் என்னென்னா, டிவிக்கே தனியாக தான் இருக்க போகிறாங்க, இப்போதைக்கு கூட்டணி பற்றி எதுவுமே வந்து பேசலை, விஜய் வந்து விஜய் தனியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனித்து போட்டி அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் இந்த டிசம்பர் வரைக்கும் அப்படி எந்த ஒரு கூட்டணிக்கான எந்த ஒரு இதுவும் இருக்காது, தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் இயர் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் மேக்ஸிமம் அதிமுக கூட கூட்டணி இல்லை. அதே மாதிரி அதிமுகவுக்கு வந்து திமுகவுக்கு எப்படியாவது வந்து தோக்கடிச்சு ஆகணும். ஸோ அதுக்கு மாற்று சக்தியாக வந்து யார், இப்போ விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஒருவேளை ஏடிஎம்கேவுக்கு விஜய் அவர்கள் தேவைப்படலாம், பட் விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறத மட்டும்தான் விரும்புகிறாரு அப்படின்னு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கேள்வி கேட்டார் நிருபர். அதுக்கு வந்து நிச்சயமாக வந்து என்னடா இது வாங்கின காசுக்கு மேலே கூவுறாரா கொய்யால அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து, அதாவது விஜய் அவர்களை வந்து பிடிக்காதவங்களுக்கு வந்து தோணலாம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த வகையில் விஜய் அவர்கள் உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ பீகாரில் வந்து பார்த்தோம்னா தேர்தல் வரப்போகுது. 2025 அசம்பிளி எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல் அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ வரப்போகுது. ஸோ அந்த தேர்தலுக்கு பார்த்தோம்னா விஜய் அவருடைய சப்போர்ட் வந்து பீகாரில் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியை வந்து நிருபர் கேட்கும்போது, விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம் எங்கே பீகாரில். ஏன்னா குறிப்பாக பீகாரில் இந்த மதியம் டைமில் நிறைய சவுத் இந்தியன் மூவிஸை வந்து டப் பண்ண மூவிஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்களாம். அப்படி வந்து விஜய் அவர்களோட படத்தை அதிக அளவில் வந்து பார்க்குறதா வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து லைக் பண்ணுறாங்களாம் விஜய் அவர்களை. ஸோ இது வந்து நம்ம இது எப்படி பார்த்தாலுமே என்னடா இது ஓவரு பில்டப்பாக இருக்குதுடா அப்படின்னு தோணலாம். பட் உண்மை அதுதான். ஹிந்தியில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி பெல்ட்லேயும் சரி, அப்ராட்லேயும் சரி, அப்ராட்லலாம் பார்த்தோம்னா என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், துபாயிலலாம் வந்து இருக்கிற ஹிந்தி பேசுகிற மக்கள் கூட விஜய் அவர்களோட படத்தெலாம் ரொம்ப விரும்பி அந்த டப்டு ஹிந்தியில் வந்து அந்த தமிழ் மூவி ஹிந்தி டப்டு வெர்ஷன்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து விஜய் அவர்களோட படத்தெலாம் வந்து டப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அங்கே அதாவது இந்த மாதிரி இந்தியன் ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, அதுலேயும் ஹிந்தி தவிர்த்து சவுத் இந்தியனில் மூவிஸ் பார்க்கணும், ஹீரோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்து விஜய் வந்து ஒரு சாய்ஸாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இந்த ஜன்சுராஜ் பார்ட்டி பீகாரில் விஜய் அவர்கள் அந்த பார்ட்டிக்கும் இவர் டிவிகேவுக்கும் ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து சில ஒரு இது இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வந்து வகுக்க போகிறாரு இங்கே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் இது பண்ணுறாங்க, ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். நிருபரம் வந்து ஒரு கேள்வி கேட்டார். உதயநிதி அவர்கள் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய இது சிஎம் அப்படிங்கிறதுனால அவர் வந்தார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவங்க அப்பாவும் டைரக்டர் தானே, ஸோ அவரும் வந்து ஒரு வாரிசு தானே அப்படின்னு கேட்டதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு கிளவரான ஒரு பதில் சொன்னார். என்னென்னா, விஜய் அவர்கள் வாரிசு தான், பட் இருந்தாலுமே அவர் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் அப்படிங்கிறது அது விஜய் அவர்கள் உருவாக்குனது, அது அவங்க அப்பா உருவாக்குனது இல்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு கருத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே டிவிகேவுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ண போகிறாரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பீகாரில் இப்போ எலெக்ஷன் வந்து வருது. ஸோ பீகார் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்ரலாக சொன்னது அங்கே பிஜேபி அப்புறம் நிதிஷ்குமார் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எனக்கு இந்த அலைன்ஸ் அப்படிங்கிறது இந்த டிவிகே பிரசாந்த் கிஷோர் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அப்படின்னா நேஷ்னல் வைடில் பிஜேபி காங்கிரஸ் இல்லாத அளவுக்கு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட், ஒரு தேர்ட் ஃபோர்ஸ், ஒரு மூன்றாம் அணியை வந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் கூட சொல்லியிருந்தார். டெல்லியில் பார்த்தோம்னா
காங்கிரஸ் பிஜேபி இந்த 2 கட்சியை தவிர்த்து ஆம் ஆத்மி அப்படிங்கிறது உள்ளே வந்தது. ஸோ அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாத ஒரு புது ஃபோர்ஸாக விஜய் அவர்களும் வருவார், ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி அப்படிங்கிறது, ஏன்னா நாடு முழுக்க பார்த்தோம்னா பிஜேபி காங்கிரஸ் இந்த 2 கட்சி தான். இது இல்லைனா அது, அது இல்லைனா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் பிஜேபியை வந்து கடுமையான ஒரு விமர்சனம் வந்து பிரசாந்த் கிஷோர் பண்ணார். ஏன்னா மதவாதம், வகுப்புவாதம் இது மாதிரியான விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுது. என்னென்னா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி ரொம்ப வந்து கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண மாட்டாங்க, இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் அவங்க ஒருவேளை அவங்கள போன்றவர்களை வச்சு இருக்கிற சின்ன சின்ன 3ஆம் அணியெல்லாம் உருவாக்கி பிஜேபி காங்கிரஸ் இல்லாத அளவுக்கு ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு தேர்ட் ஃபோர்ஸை வந்து பெரிய அளவில் உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது. அதில் சவுத் இந்தியாவில் அப்படி ஒரு ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பவராக வந்து இருப்பார். ஸோ அது வந்து ஒரு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னென்ன சேஞ்சஸ் தேவை, என்னென்ன மாற்றங்கள், இந்த இப்போ இருக்கிற வேகம் பத்தலையோ, என்ன பண்ணால் வந்து டிவிக்கே இன்னும் பெட்டராக வந்து வருவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, டெஃபினட்டாக டிவிக்கே இன்னும் பெரிய அளவில் வந்து அவங்க சில ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமாக விஜய் அவர்கள் இப்போ லாஸ்ட்டாக பிரசாந்த் கிஷோர் அவர்களே வந்து சொன்னார், என்னென்னா லாஸ்ட்டாக இந்த ஜனநாயகன் படம் முடிச்சுட்டு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், இப்போ வந்து ஒரு பாதி நேரம் இது அரசியல் அப்படி சினிமான்னு பண்ணிகிட்ருக்கிறாரு. பட் ஃபுல் டைம் முடிச்சுட்டு நிறைய சுற்றுப்பயணம், நிறைய வந்து இந்த மீட்டிங்கு, பிரச்சாரம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணார்னா டெஃபினட்டாக 2026 வந்து பெரிய லெவலில் ஒரு சேஞ்சை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபைனலாக இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னென்னா, விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. சரி, எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்போமே, எதுவுமே பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் இப்போ விஜய் பயிலகம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, நம்ம ப்ரைவேட் கோச்சிங்லாம் பார்த்தோம்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட்டுருவோம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு அப்பர் கிளாஸில் ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பாக இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தோம்னா டியூஷன், காலையில் ஒரு டியூஷன், ஈவினிங் ஒரு டியூஷன் அப்படின்னு கோச்சிங், பல வகையான கோச்சிங் இருக்கும். ஸ்கூல்லேயும் ஒரு கோச்சிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் அந்த எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எழுதுறது, படிக்கிறது, ரீடிங் ஸ்கில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் இதுவே பார்த்தோம் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவில், அதாவது குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த டியூஷன் ஃபீஸு, அந்த டியூஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு தான் இந்த விஜய் பயிலகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஓகே, அது சுயநலம் தான், அரசியல்னாலே சுயநலம்னே வச்சுக்கோங்க. எல்லா அரசியல்வாதிகளும் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 90% ஒரு சுயநலத்தோடு தான் பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து அப்படி பண்ணுறதா இருந்தாலும் இந்த விஜய் பயிலகம் அப்படிங்கிறது ஏதோ வகையில் மக்களுக்கு வந்து, மாணவர்களுக்கு வந்து ஒரு உதவியாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அவர் இதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணணும்னா இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கிறார்ல, அது எலெக்ஷனுக்காக கூட வச்சுக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த சொசைட்டிக்கு அவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனால் ஸோ ஏதோ ஒரு சேஞ்ச் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். 2026 ஒரு மிகப்பெரிய சேஞ்சை க்ரியேட் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம், பிரசாந்த் கிஷோர் அண்ட் விஜய் இவங்க 2 பேரோட காம்போ எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அலைன்சஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.